வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ. தூத்துக்குடியவே தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய தாதாமான ஜோஜோ ஜார்ஜ். தன்னோட ஷிப்பிங் ஃபேக்ட்ரியில் நடந்த மோதலில் இறந்து போன வாட்ச்மேன் மகனை தத்தெடுத்து வளர்க்குறாங்க ஜோஜோவும் அவரோட ஒய்ஃப் சுவாசிகாவும். ஆரம்பத்துலேருந்தே சூர்யா மேலே ஒரு வித வெறுப்போடு இருக்கிற ஜோஜோ எதிரிகள்கிட்டருந்து தன் உயிரை மகன் காப்பாற்றின அந்த நிமிஷத்துலேருந்து தன்னோட சொந்த மகனாக பார்க்க ஆரம்பிக்கிறார். அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. அப்பாவோட கடத்தல் அடிதடி எல்லாத்தையும் முன்னாடின்னு செய்கிற சூர்யா பூஜா ஹெக்டேவை கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கைக்காக தயாராகிறார். ஆனால் ஒரு கடத்தல் விஷயத்தில் அப்பாவுக்கு வர வேண்டிய கோல்டு ஃபிஷ்ஷை மகன் மறைக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கு இடையில மோதல் வெடிக்குது. இதனால் பூஜா கண் முன்னாடியே அப்பாவோட கையை வெட்டுறார் சூர்யா. அதோட கல்யாணமும் நிற்க பூஜாவும் கோச்சிக்கிட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. கையை வெட்டின காரணத்துக்காக போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுது. அங்கே இவரோட சண்டை போகிற டேலண்ட்டை பார்க்குற ஒரு கும்பல் இவரை தன்னோட சேர்த்துக்க விரும்புது. எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம்லாம் நீ பார்ப்பீங்க. இதுக்காக ஜெயிலேருந்து தப்பிக்க வச்ச அந்த கும்பலுக்கு நன்றி கடனா அவங்கள அடித்து போட்டு தப்பிச்சு போகிறாரு. ஒரு பக்கம் அந்த கும்பல் தேட, இன்னொரு பக்கம் அப்பாவோட ஆட்கள் தேட, இவர் ஒரு பக்கம் அந்த போகிறாரு காதலியை தேடி. போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். காதலியோட சேர முடிஞ்சுதா? சூர்யாவை தேடிட்டு இருக்க அந்த கும்பலோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் என்னங்கிறது தான் படத்தோட மீதி கதை. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்படி ஒரு ஃபேன் பாயா பேட்ட படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ படமாக சூர்யாவுக்கு கொடுத்துருக்காரு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ். பொதுவாக கார்த்திக் சுப்ராஜ் படம் மேலே பெஸ்ட்டு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சமும் குறைய வைக்காமல் சுவாரஸ்யமாக ஒரு படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கடந்த 10 வருஷத்தில் நம்ம பார்க்காத சூர்யாவை இதில் காட்டி அசர வச்சிருக்கார் இயக்குனர் கார்த்திக். வயசுலேருந்து சிரிப்பே வராமல் இறுக்கமான முகத்தோட வளம் வரதாகட்டும், கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை சிரிச்சு தான் பார்ப்போமே சிரிக்கிறதாகட்டும், ஒரு சீனையும் முழு ஈடுபாட்டோடு நடிச்சு கொடுத்துருக்காரு சூர்யா. சோசியல் மீடியாவே கலக்கின கனிமா பாட்டும் பூஜா ஹெக்டேவோட வைவும் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகி சேசே பாட்டுக்கு உட்கார்ந்த இடத்துல மூமெண்ட் போட வைக்கிது. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். காதலிக்காக திருந்தி வாழ்றதாகட்டும், ஜோஜோட ஒரு மோதல்களாகட்டும், முறுக்கேறின உடம்போட எதிரிகளை பந்தாடுறதுன்னு சீன் பை சீன் மிரட்டியிருக்காரு. சூர்யாவோட கரியர்லேயே தி பெஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவியாக இது இருக்கும். படம் முழுக்க ட்ராவல் ஆகி ஒரு பக்குவமான நடிப்பு கொடுத்துருக்காங்க பூஜா ஹெக்டே. அவருக்கும் சூர்யாவுக்குமான கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. வில்லனாக வர ஜோஜோவுக்கு பெருசாக வேலை இல்லைனாலும் கிடைக்கிற கேப்பில் ஸ்கோர் பண்ணுறாரு. அவரும் சூர்யாவும் டாடி பாட்டுக்கு அடிக்கிற லூட்டி தேட்டரில் குதூகலம். இவங்களை தவிர அரசியல்வாதியாக வர பிரகாஷ் ராஜ், சுவாசிகா, கஜராஜ், டானாகாரன் தமிழ்னு கதைக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு நடிச்சிருக்காங்க. லாஃபிங் டாக்டராக வர ஜெயராம் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா சந்தேகமே இல்லாமல் சனா தான். படம் முழுக்க மியூசிக்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் மிரட்டி எடுத்திருக்காரு. அதை தவிர மற்ற எல்லா படமும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட கற்பனைக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட கேமரா அவ்வளோ அழகாக உயிரூட்டி இருக்குது. கிளாடியேட்டர் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஃபைட்டும் அந்தமான் தீவோட அழகையும் அவ்வளோ அழகாக காமிச்சது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ டைமில் என்னென்ன ஃபேமஸாக இருந்தோ லைக் பேஜர், கவாசாக்கி பைக்குன்னு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி ரெட்ரோங்கிற நேமுக்கு அவ்வளோ அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. கருந்தீவுக்கு போனதுக்கப்புறம் பேலட்டில் கலர்ஸை பறக்க விட்டது கலர்ஃபுல் மேஜிக். இந்த காட்சிகளை கோர்த்த விதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் சில இடங்களில் கத்திரிக்கோளை மறந்து வச்சு ஒரு ஃபீலை தராரு எடிட்டர் முகமது ஷபீக். ஜவான், துப்பாக்கி, பாகுபலி படங்களில் ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ண கெச்சாவோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஹாலிவுட் தேரத்துக்கு நிகராக இருக்குது. சூர்யா கையை சொல்லி செவத்தில் குத்துற அந்த ஒரு ஃபைட் சீனை உதாரணத்துக்கு சொல்லலாம்.
அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டா. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு, அதனால லவ் ஒரு ஸ்ட்ரகிள்னு படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போனது ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபில் ஏற்படுற லேகோ லென்த்தும் ஆடியன்ஸோட பொறுமையை சோதிக்கிறது படத்தோட மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. மொத்தமாக ஒரு யூஸ்வலான கார்த்திக் சுப்ராஜ் டெம்ப்ளேட் மூவியாக தான் இந்த படம் வந்திருக்குது. 5 வருஷமாக காத்துட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமே தவிர ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த மூவி பிடிக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். எனப்பட்ட எங்கள் வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்னை கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாற்றிருச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3 out of 5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் பார்க்குற வரைக்கும் until then signing off, this is முத்துக்குமார்.